ஹலோ வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பச்சை மிளகா சாம்பார் சாதத்து கூட செம்மையான பேருங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போடணும். இதையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததும் அது கூட கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடய காரம் நல்லா இறங்கும். அது கூட 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் இந்த வதக்கின வெங்காயம், தக்காளி நல்லா வெந்த பிறகு அந்த சாம்பார் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது சாம்பாரோட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அது கொதித்ததும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணுங்க சின்னதாக்கி. கொதித்த உடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி தழை தூவுங்க. அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்து கூடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூடவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக சமைக்கிறதுக்கு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.